வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்கிற பிஞ்சைக்காடை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தினால வந்த மரங்கள். இதெல்லாம் 100 நாள் வேலையில் அப்போ வச்ச மரம் இப்போ வந்து சூப்பராக அப்படியே ஒரு கார்டன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ள பார்த்தீங்கன்னா பிஞ்சைக்காடு தான். ஃபுல்லாக மழை பெஞ்சு கொஞ்சம் சேறு செகதியமாக தான் இருந்தது. ஆனால் நல்ல காற்று, அதனால் நான் வாய்ஸ் அப்போ கொடுக்கல, இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நல்ல காற்று, மழை ரொம்ப பெஞ்சிருந்தால் காட்டுக்குள்ளே வந்து உழப்ப மாட்டாங்க, தரை இறுகிரும்ன்ட்டு. அதனால் ஆட்கள்லாம் யாரும் வரல, நாங்கள் தான் சும்மா போய் பார்க்கலான்ட்டு உள்ளே வந்தோம். செருப்பை வந்து கையில் தூக்கிட்டு தான் போக முடியும், இல்லை வந்து செருப்போட போனோம்னா வலி. யார் அடிக்கிறா? அதனால் கையில் தூக்கிட்டு நடந்து போகிறோம். பார்த்தா இந்த வருஷம் நிறைய சோளம் தான் போட்டிருந்தாங்க. பூரா வெள்ளை சோளம் தான் நிறையா இருந்துச்சு. காற்றோடு சேர்ந்து கேட்கும்போது நல்லாவே, இந்த வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, ஆனால் நல்லா காற்று அடிச்சிச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து இந்த பக்கம் போட்டுருந்தாங்க. உளுந்தெல்லாம் ஓரளவுக்கு பூ நல்லா வந்துருச்சு. அங்கங்கே இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இல்லை செடி. வந்து இது வந்து அங்கங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் சோளம், அந்த பக்கம் உளுந்து. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூரியகாந்தி போட்டிருக்காங்க. அது இப்போ தான் ரெட் தலையில் நிற்கிது. உங்களுக்கு காட்டுறேன் நான் அது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மிளகாய் செடியும் பார்த்தா அது இப்போ தான் லைட்டாக வருது. இப்போ தான் விவசாயம் வர்ற டைமில் வந்துக்கிட்டு இருக்குது லைட்டாக. இனிமேல் தான் அது பெருசாக வரும்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே கருப்பு சோளம், வெள்ளை சோளம், மக்கா சோளம் அப்படி கலந்து போடுவாங்க. இது ஃபுல்லாக வெள்ளை சோளம். ஒவ்வொரு பிஞ்சியில் ஒவ்வொரு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இதே எங்கள் சைடு விளையிற தானியம். மல்லி, தனியான்னு சொல்கிற மல்லி போடுவாங்க. மிளகாய் செடி, மிளகாய் போடுவாங்க, மிளகாய் என்ன சோளம். அதுக்கப்புறம் உளுந்து, பாசிப்பயிறு, இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா போடுவாங்க. ஃபுல்லாகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா சோளக்காடு தான். ஃபுல்லாக நிறையா சோளம் தான் நிறையா இருந்துச்சு. மக்காச்சோளமும் நிறையா அங்கே போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே சோளம் தான். அப்புறம் வெங்காயம் போடுவாங்க. வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் இருக்குல்லையே, வெங்காயம் நிறையா போட்டிருக்காங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எல்லாருக்கும் வந்துருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன சூரியகாந்தி. சூரியகாந்தி பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டலையில் இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் தான் அது பெருசாக வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்து போட்டோம். உளுந்து வந்து ஓரளவுக்கு ஒரு பூ ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. இனிமேல் தான் அது வந்து காய் பிடிக்கும். காய் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நமக்கு உளுந்து கிடைக்கும். மழை வந்து இங்கே சரியாக பெய்யல, அதனால தான் அப்படி விரிசலாக இருக்குது.